ஆணுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு சார். இப்ப நீங்க சொல்ற மாதிரி ஒரு 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 கடைத்தெருவுக்கு போனாலும் சரி, ஒரு பக்கத்து வீட்டு வாசல்ல நின்னாலும் சரி, ஒரு ஜிம்முக்கு போனாலும் சரி, அளவுக்கு அதிகமா அவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு எது சார் பவரா இருக்குன்னு சொன்னீங்க? குருவும் அதாவது நிறைய எதிர்பாலினத்தை ஈர்க்கக்கூடிய எதிர்பாலினமே கிடையாது. குரு சுக்கிரன். நான் சொல்றது எல்லா பாலினத்தையும் ஈர்க்கக்கூடியது குருவும் சனியும். ஒரு ஆணுக்கு ஏகப்பட்ட ஆண், பெண்களுக்கே ஏகப்பட்ட பெண், ஆணுக்கு ஏகப்பட்ட ஆண். சமூகத்துல ஒரு ஃபெமிலாரிட்டியா இருக்கிறது, யாரை பார்த்தாலும் ஒரு அட்ராக்ஷன் வருது. இவர்கிட்ட பேசினா கரெக்டா இருக்குன்னு தோன்றது, இவர்கிட்ட ஐடியா கேட்டா சரியா இருக்குன்னு தோன்றதெல்லாம் குருவும் சனியும் சேருவது. குரு சனி சேர்றதே வந்து எப்பயுமே வந்து சோசியலிஸ்ட் நாட்டாமைங்க. ஆமா, அப்படியே இருப்பாங்க, நாட்டாமையா இருப்பாங்க, எல்லாத்தோடையும் இருப்பாங்க. இவர்கிட்ட போய் கேட்டனா எதுக்குனாலும் ஒரு 4 பாயிண்ட் வச்சிருப்பாரு. சைக்கிள் பஞ்சர் ஆயிடுச்சுன்னா அதுக்கு 4 பாயிண்ட் வச்சிருப்பாரு, பைக்கு போர் போலன்னா அதுக்கு 2 பாயிண்ட் வச்சிருப்பாரு, வீட்டில் மோட்டரோடனா அதுக்கு 2 பாயிண்ட் சொல்லுவார், சமையலை பற்றி பேசினா 2 பாயிண்ட் சொல்லுவாருன்ற மாதிரி இருக்கு இல்லைங்களா. எதை பற்றி பேசினாலும் இந்த ஆளு 2 பாயிண்ட் சொல்லிடுவான்ற மாதிரி இருக்காது வந்து குருவும் சனியும். குருவும் சனி சேர்ந்துச்சுன்னா மேக்ஸிமம் வந்து எல்லாத்தோடய அட்டாச் ஆகிக்குவாங்க. ஆனால் குடும்பத்தில் இருக்கிறவங்க யாரு கூடயும் பேச மாட்டாங்க. பெரிய சிடுமூஞ்சியா இருப்பாங்க, வீட்டில் போனாலும் எவனும் பேச மாட்டாங்க. ஆனால் வெளியே வந்து பார்த்தீங்கன்னா 4 பேர் 10 பேர் பேசிட்டே இருப்பாங்க. குருவும் சனியும் சேர்ந்துன்னா இந்த மாதிரி அமைப்புகள் இருக்கிறது.